Taste the Daily. தெலுங்கானாவில் இம்மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச அளவிலான கோகோ போட்டியில் பங்கேற்க உள்ள தமிழக அணி வீரர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். 58வது சர்வதேச கோகோ சாம்பியன்ஷிப் போட்டி வருகின்ற 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் தமிழக அணி சார்பில் பங்கேற்கும் வீரர்கள் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு கோகோ அசோசியேஷன் நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள் உடனிருந்தனர். கோவையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோரின் பிறந்தநாளையொட்டி இளம் வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வழங்கினார். இளைஞர்களை போதையின் பாதையில் இருந்து காப்பாற்றும் விதமாகவும் உடல் ஆரோக்கியம், நல்லொழுக்கத்தை பேணி காக்கும் விதமாகவும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பேரூர், சுண்டகாமுத்தூர், கோவைப்புதூர் பகுதிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களையும், கைப்பந்து, கால்பந்து விளையாட்டு வீரர்களுக்கு பந்து மற்றும் விளையாட்டு உபகரணங்களையும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். வாணியம்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட கோணாமேடு, நேதாஜி நகர் வடக்கு, நியூ டவுன், புதூர் உள்ளிட்ட பகுதியில் நடைபெற்று வரும் SIR பணியை ஆய்வு செய்த வாணியம்பாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் முறையாக பதிவு செய்யப்படுகிறதா என பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் அஜீம், கழக நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி மைய பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் அதிமுக வாக்குச்சாவடி கிளைக்கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S. பவுன்ராஜ் தலைமை தாங்கி 2026 தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். செம்பனார்கோவில் வடக்கு ஒன்றிய கிளைக்கழக செயலாளர் ப. நவநீதன் ஏற்பாட்டின்படி தலையுடையார் கோவில்பத்து ஊராட்சியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுகவை சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் S. பவுன்ராஜ் கழகத்துண்டு அணிவித்து வரவேற்றார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பூர்த்தங்குடி ஊராட்சியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் பலர் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முருகுமாரன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்த அவர் அதிமுக ஆட்சி அமைய சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். ஒன்றிய கழக செயலாளர் வாசு முருகையன், அதிமுக நிர்வாகிகள் தில்லை நடராஜன், சுதாகர், சிவபெருமான் ஆகியோர் ஏற்பாட்டில் நடந்த இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் கிழக்கு ஒன்றியத்தில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் முன்னாள் அமைச்சர் R. காமராஜ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். வலங்கைமான் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இளவரசன் தலைமையில் கீழவிடையல், மேலவிடையல், புங்கவன்சேரி, தொழுவூர் பகுதி திமுகவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் R. காமராஜ் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பெருங்குளத்தூர் பகுதி கழகம் சார்பில் திமுக அரசின் அவலங்களை விளக்கி 56வது வார்டுக்கு உட்பட்ட தெருக்களில் பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பகுதி கழக செயலாளர் சீனுபாபு ஏற்பாட்டில் நடந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு வீதி வீதியாக நடந்து சென்று மக்களை நேரில் சந்தித்து அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளையும் திமுக ஆட்சியில் நிலவும் அவலங்களையும் எடுத்துரைக்கும் பிரசுரங்கள் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.